தீபா என்ற பெண் ஒரு அழகான வெள்ளை நிற நாய் குட்டியை வளர்த்து வந்தாள். அதற்கு டாமி என்று பெயர் வைத்திருந்தாள். வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்த போது ஒரு நாள் அவளுடைய பாட்டி ஊரில் இறந்துவிட்டதாக தகவல் வந்தது. உடனே தீபா பாட்டி இருந்த வீட்டிற்குச் சென்றாள். பாட்டியின் உடல் நல்லபடியாக அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அன்று இரவு முதலே டாமி காரணமில்லாமல் குரைக்க ஆரம்பித்தது. தீபாதான் அதை சமாதானப்படுத்துவாள். ஒரு நாள் இரவு தீபா தன் மொபைலில் ஆர்வமாக ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்த போது டாமி வழக்கம் போல குரைக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் நாய் குட்டி கட்டிலுக்கு அடியில் ஓடி வந்து ஒளிந்து கொண்டது போன்ற சத்தம் கேட்டது. உடனே தீபா யதார்த்தமாக தனது கையை கட்டிலுக்கு கீழே தொங்கவிட்டாள். அந்த நாய் அவள் கையை நக்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் திடீரென்று அது அவள் கையை ஓங்கி கடித்துவிட்டது. வலி தாங்க முடியாமல் தீபா, "ஏய் டாமி, என்ன கடிக்கிற? இதென்ன பழக்கம்?" என்று கோபமாக கேட்டுக்கொண்டே கட்டிலுக்கு அடியில் பார்த்தாள். அங்கே டாமியை காணவில்லை. குழப்பமடைந்த தீபா வீட்டின் அங்கும் இங்கும் தேடினாள். கடைசியில் வீட்டின் முன் கதவை திறந்து வெளியே பார்த்தபோது அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. டாமி அந்த வீட்டின் வாசலில் வயிறு கிழிக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது. அது இறந்து நீண்ட நேரம் ஆகியிருப்பது போல தெரிந்தது. அப்போதுதான் தீபாவின் மனதில் அந்த திகிலூட்டும் கேள்வி எழுந்தது. டாமிதான் வெளியே இறந்து கிடக்கிறது என்றால் இவ்வளவு நேரம் கட்டிலுக்கு அடியில் இருந்து என் கையை நக்கியது எது?